மதுரையில் சித்திரை திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாண வைபோகம் மிக சிறப்பாக நடைபெற்று சொக்கரும் மீனாட்சி அம்மனும் பவனி உலா வந்து மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றன. யானை வாகனத்தில் சொக்கர் பிரியாபடையுடன் வந்து கொண்டிருக்கிறார். 10வது திருவிழாவான பூப்பல்லாக்கு திருவிழா இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. 9 நாள் திருவிழாவை கூட பார்க்காத மக்கள் வந்து இந்த பூப்பல்லாக்கு திருவிழாவினை வந்து கலந்து கொண்டு மீனாட்சி அம்மனின் அருளை பெற்று செல்வர். மீனாட்சி அம்மன் 6 மாதமும் சொக்கநாதர் 6 மாதமும் மதுரையில் ஆட்சி செய்வர். ஆண் பெண் சமத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. பூப்பல்லாக்கு அடுத்த நாள் காலையில் தேர் திருவிழா வந்து நடைபெறும். பெரிய தேரில் சொக்கரும் பிரியாபடையும் அதன் பின்னே மீனாட்சி அம்மன் தேரும் வரும். மீனாட்சி அம்மன் தேரை பெண்கள் மட்டுமே இழுத்து வருவர். உலகை ஆளும் சிவபெருமான் மதுரையில் சொக்கநாதராக நம்மளுக்கு காட்சியளித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமானின் நம்ம அருளை பெற்று இவ்வுலகில் சிறப்பாக வாழ அனைவரும் நம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். முக்தி கொடுக்கும் இறைவன் சிவபெருமான், நம் பாவங்களை போக்கும் சிவபெருமான் மதுரையில் சொக்கநாதராக பிரியாவடையுடன் வந்து கொண்டிருக்கிறார். அவரை நம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னானுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக அரசை போற்றி, பூடல் இடுங்கு குடுமணி போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பிரியாவடையுடன் வந்து கொண்டிருக்கும் சிவபெருமானை அழைத்து நம்மளுடைய மதுரை மண்ணின் மாபெரும் பேரரசி மீனாட்சி அம்மை வந்து கொண்டிருக்கிறார். மலையத்தூவன் பாண்டியனுக்கும் காஞ்சன மாலை அம்மனுக்கும் மகளாக யாகசாலையில் தோன்றிய மீனாட்சி அம்மன் கேள்விகளில் சிறந்து எல்லா கலைகளையும் கற்று சிறப்பாக ஆட்சி புரிந்து மதுரையில் சொக்கநாதரை கைப்பிடித்த மீனாட்சி அம்மன் மதுரையின் மகாராணியாக இதோ பூப்பல்லாக்கில் வந்து கொண்டு இருக்கிறார் நம் அம்மை. ஓ மீனாட்சி அம்மையே போற்றி போற்றி, ஓ மீனாட்சி அம்மையே போற்றி போற்றி, ஓ மீனாட்சி அம்மையே போற்றி போற்றி. தனதரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளரையா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடால் அபிராமி கடைக்கண்களே. மீனாட்சி அம்மன் நம்ம அருகில் வந்துட்டாங்க. அவங்கள நம்ம மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். மீனாட்சி அம்மனை வந்து நம்ம வணங்க நம்மளுக்கு தீர்க்க மாங்கல்ய பாக்கியமும் புத்திரம் பாக்கியமும் பெண்கள் தைரியமாக வாழ்வதற்கும் மீனாட்சி அம்மனை ஒரு வழிகாட்டியாக மதுரையில் வாழ்ந்து காட்டிய ஒரு பெண்மணி மீனாட்சி அம்மன். இப்போ காண கிடைக்காத ஒரு காட்சி மீனாட்சி அம்மனை இப்போ நம்ம பார்க்குறோம். நம்ம வேண்டிய வரங்களை மீனாட்சி அம்மன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. பாண்டியர்குல பேரரசி அங்கே கண் அம்மையே மீனாட்சி தாயே போற்றி போற்றி. மீனாட்சி அம்மனை தொடர்ந்து திருப்பரங்குன்ற முருகன் தெய்வானையுடன் காட்சியளித்து கொண்டு வந்து இருக்கிறார். மதுரைக்கு வந்து மக்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்க வந்து கொண்டு இருக்கிறார் திருப்பரங்குன்ற முருகன். அம்மையப்பனின் திருமண விழாவிற்கு வந்த முருகப்பெருமான் அம்மையப்பனுடனே பவனி வந்து இங்கு காத்திருக்கும் பக்த கோடிகள் அனைவருக்கும் அருளை தந்து கொண்டிருக்கிறார். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று, ஆறுமுகமான பொருள் நீ அல்ல வேண்டும் ஆதி அருளாசனமாய் அமைந்த பெருமானே. முருகனை தொடர்ந்து பவளவாய்க்கிளி பெருமாள் வந்து கொண்டிருக்கிறார். தங்கையின் திருமணத்திற்கு வந்த பவளவாய்க்கிளி பெருமாள் பவனி ஊர்வலம் வந்து மக்களுக்கு அருளினை வழங்கி கொண்டிருக்கிறார். பவளக்கிளிவாய் பெருமாளை பார்த்ததும் மக்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்தில் மிதந்தனர். ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ வாசுதேவாய நாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ வாசுதேவாய நாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ வாசுதேவாய நாய நமக. இத்திருவிழா சைவ வைணவ ஒற்றுமையை காட்டுகிறது. ஆண் பெண் சமத்துவத்தை காட்டுகிறது. விழாக்களின் நோக்கமே மக்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழவே விழாக்கள் ஏற்படுத்தப்பட்டன என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.